சிறையிலே இருக்கும் சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளிலே பல உண்மைகளை சுரேஷ் சாலே குறிப்பிட்டிருப்பதாகவும் இதிலே கோட்டாபய ராஜபக்ச மற்றும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்புலம் பற்றிய பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த சுரேஷ் சாலேவை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் நாடகம் ஆடுகிறது என்ற அடிப்படையிலே கடும் கோபம் கொண்டு கிளர்ந்தெழுந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சவும். உடனடியாக அவரை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்னும் ஒரு பக்கம் விமல் வீரவம்ச உதயகமன்வல தரப்பும் இதே கோரிக்கையை முன்வைக்கின்ற போதுதான் அனுரகுமார திசாநாயக்கவும் பிரதமர் ஹருணி அமரசூரியவும் பல வருடங்களுக்கு சிறையிலே இருக்க வேண்டி வரப்போகின்றது என்ற அடிப்படையிலே உதயகமன்வலவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் முழுமையாக இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம். அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார். அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்திலே தான் சுரேஷ் சாலேவை கைது செய்து இப்போது சிறை வைத்திருக்கின்றார்கள். நேற்று 11ஆம் தேதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் சார்ந்த அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார்கள். இந்த அறிக்கையிலே பல உண்மைகள், கிட்டத்தட்ட 25 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையிலே பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாக அங்கே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே என்னென்ன உண்மை என்று பார்க்கின்ற போதுதான் சுரேஷ் சாலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனுடைய பெயரை உச்சரித்திருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ச தான் இந்த சாரா ஜாஸ்மினுடைய 3வது மரபணு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டார். இதனால் தான் கடும் அழுத்தங்கள் வந்தது. நான் உட்பட பலரும் அந்த அழுத்தங்களை கொடுத்திருந்தோம் ஏனைய அதிகாரிகளுக்கு. இதனால் தான் 3வது முறையாக இந்த சாரா ஜாஸ்மினுடைய உடற்கூற்று பரிசோதனைகள் அல்லது மரபணு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற அடிப்படையிலே அவர் சொல்லியிருப்பதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த சாரா ஜாஸ்மின் யார் எல்லோருக்குமே தெரியும். இந்த நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய தேவாலயத்திலே குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்த அந்த நபருடைய மனைவிதான் இந்த சாரா ஜாஸ்மின். இவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஏப்ரல் 21 இடம்பெற்றிருந்தது. ஆனால் 26ஆம் தேதி சாய்ந்த மருதிலே வீட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதிலே இந்த சாரா ஜாஸ்மினும் ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டோடு சேர்த்து எல்லோருமே தற்கொலை செய்து கொண்டார்கள். அதாவது தங்களுக்கு தாங்களே குண்டை வெடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதிலே 17 பேர் இறந்ததாகவும் சாரா ஜாஸ்மினும் அதிலே ஒருவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்போது சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே பல ஆதாரங்களை இந்த அரசாங்கம் அடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. மிக விரைவிலே அவரை கொண்டு வருவோம் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த 17 பேரிலே இந்த சாரா ஜாஸ்மினும் ஒருவர். எனவே 17 பேருக்கும் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதிலே சாரா ஜாஸ்மினுடைய உடற்கூற்று மாதிரிகள் மாத்திரம் பொருந்தி போகவில்லையாம். சாரா ஜாஸ்மினுடைய உறவினர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட மரபணு மாதிரிகள் அங்கே பொருந்தி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது 2 முறை இடம்பெற்றும் 2 முறையும் பொருந்தி போகவில்லை. ஏனையவர்களுடையதெல்லாம் பொருந்திவிட்டது. அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பாதுகாப்பு சபை கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கின்றார். அந்த கூட்டத்திலே தான் கடும் அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார். 3வது முறையாகவும் இந்த சாரா ஜாஸ்மினுடைய உடற்கூற்று மாதிரி அல்லது உடற்கூறு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற DNA பரிசோதனை. எனவே அந்த அழுத்தத்தின் பின்னர் தான் சரத் வீரசேகர இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற சுரேஷ் சாலே போன்றவர்களுடைய தலையீட்டோடு அந்த 3வது உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த 3வது உடற்கூற்று பரிசோதனையிலே தான் அங்கே சாரா ஜாஸ்மினும் உயிரிழந்திருக்கலாம் அல்லது உயிரிழந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே மரபணுவை பொருத்தி இருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு மரபணு 3வது பரிசோதனையிலே பொருந்தி போயிருக்கின்றது. இது இந்த கோட்டாவினுடைய கடும் அழுத்தம் காரணமாகத்தான் இடம்பெற்றது என்ற உண்மையை சுரேஷ் சாலே சொல்லியிருப்பதாக நீதிமன்றத்திற்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சமர்ப்பணங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு மிக பெரும் சிக்கலாக இருக்கின்ற போதுதான் இந்த வழக்குகள் சார்ந்து 3வது சந்தேக நபராக சுரேஷ் சாலே பெயரிடப்பட்டிருக்கின்றார். 1வது சந்தேக நபராக ஒரு போலீஸ் சார்ஜன் ஒருவர் பெயரிடப்பட்டிருக்கின்றார். 2வது சந்தேக நபராக போலீஸ் புலனாய்வு துறையினுடைய ஒரு மிக முக்கியமான அதிகாரியாக இருந்த நிசாந்த என்பவர் பெயரிடப்பட்டிருக்கின்றார். 3வது சந்தேக நபராகத்தான் சுரேஷ் சாலேவுடைய பெயர் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவருக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்தாரிகளுக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது என்ற அடிப்படையிலான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றதாம். இதனை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்ற போது சுரேஷ் சாலே சார்பாக முன்னிலையாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் இது எப்படி சாத்தியம் என்று அவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதற்கு இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்தவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். இராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவர் தான் இந்த உண்மையை சொன்னார் என்ற அடிப்படையில் அவருடைய பெயரை சொல்லாமல் ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரி ஆதாரத்துடன் உண்மையை சொல்லியிருக்கின்றாராம். குறிப்பாக இந்த நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய தேவாலயம், அதுதான் இந்த சாரா ஜாஸ்மினுடைய கணவர் சஹரானுடைய தம்பி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே கட்டுவாப்பட்டிய பகுதியிலே குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்த நபரோடு
இந்த சுரேஷ் சாலே தொடர்பிலே இருந்திருக்கின்றார், சுரேஷ் சாலே வழிநடத்தல்களை அவர்களுக்கு செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலான ஆதாரத்தை இராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம். இதன் அடிப்படையிலே தான் சுரேஷ் சாலேவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர். எனவே எதிர்வருகிற 25ஆம் தேதி தான் இது சார்ந்த வழக்கு சார்ந்த முடிவுகள் அல்லது வழக்கு சார்ந்த தீர்மானம் எடுக்கப்படும் என்று இப்போது பிற்போடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதிலே பல ஆதாரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது 25 பக்கங்கள் கொண்ட ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் சார்ந்து. இதிலே 2 பேர் மிக முக்கியமானவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கோட்டாபய ராஜபக்ச, காரணம் அழுத்தத்தை கொடுத்திருந்தார். இந்த சாரா ஜாஸ்மின் 2வது பெயர், சாரா ஜாஸ்மினுடைய மரபணு பரிசோதனை சார்ந்து. எனவே இந்த 2க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கின்ற அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக சேனல் 4 காணொலியிலே வெளியாகிய அந்த அசாத் மௌலானா மற்றும் ஒரு சில புலனாய்வு அதிகாரிகளுடைய தகவலின் அடிப்படையிலே தான் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இந்த விசாரணைகள் தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் கொதிநிலை அடைந்திருக்கின்றார்கள் ராஜபக்சக்கள் தரப்பு, அல்லது இந்த விசாரணைகள் தீவிரம் அடைகின்ற போது இருப்பு கொள்ளாமல் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் விமல் வீரவம்ச, நாமல் ராஜபக்ச. அதுவும் நாமல் ராஜபக்ச நேற்றைய ஊடக சந்திப்பொன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த அரசாங்கமானது சர்வதேச அழுத்தங்களுக்கும் பூகோள அரசியல் அழுத்தங்களுக்கும் தலைவணங்கி இந்த விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது, நீதியான முறையிலே விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பயங்கரவாதத்தை இலங்கையில் இல்லாமல் ஒழித்த, இந்த பயங்கரவாதத்தையே முற்றுமுழுதாக ஒழித்த சுரேஷ் சாலேவையை கைது செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சுரேஷ் சாலேவை கைது செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இந்த அரசாங்கத்தோடு தான் இருக்கின்றார்கள், அப்படி அவர்களை அரசாங்கத்திலே வைத்துக்கொண்டு சுரேஷ் சாலேவை மாத்திரம் எப்படி கைது செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த ராஜபக்சக்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த சுரேஷ் சாலே என்று சொல்கின்றார்கள். சுரேஷ் சாலே ஒன்றும் இந்த யுத்த களங்களுக்கு சென்றவர் இல்லை என்பதை அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை பிடித்து சிறையிலே அடைத்ததும் இந்த ராஜபக்சக்கள் தரப்புத்தான் என்பது மிக முக்கியமான விடயம். அப்போது அந்த சரத் பொன்சேகாவை சிறையில் அடைக்கின்ற போது அவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் பார்க்காமல் தானே சிறை அடைத்திருந்தார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் அவர்கள் இன்னும் ஒரு புறம் நின்று கொண்டு சொல்கின்ற விடயம், சுரேஷ் சாலேவை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சுரேஷ் சாலேவை அடைத்து விட்டார்கள், யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிள்ளையானை அடைத்து விட்டார்கள். ஏனென்றால் இது தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் மீதும் சரி, அதாவது புலிகள் என்று சொல்லிவிட்டாலே சிலருக்கு கோபம் வந்துவிடும். தென்னிலங்கையை பொறுத்தவரை சிங்கள தேசியவாதிகளுக்கு, இனவாதிகளுக்கு அவர்கள் உடனடியாக ஒன்று திரண்டு விடுவார்கள், புலிகள் மீண்டும் வந்துவிடப் போகின்றார்கள் என்ற அடிப்படையில் அதே கருத்தை தான் தென்னிலங்கையிலே பரப்ப ஆரம்பிக்கின்றார்கள். அதைத்தான் இப்போது நாமல் ராஜபக்சவும் வெளிப்படையாகவே ஊடகங்களுக்கு தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார். இன்னும் ஒரு புறம் விமல் வீரவம்ச சொல்லியிருக்கின்றார், செய்தித்தாள்களிலே தான் சுரேஷ் சாலே படுத்துறங்குகின்றாராம். சுரேஷ் சாலே இருக்கின்ற அறைக்குள்ளே கழிவறைகள் சுத்தம் இல்லாமல் இருப்பதனால் சுரேஷ் சாலே சாப்பிடுவது கூட இல்லையாம். சுரேஷ் சாலே தரையிலே படுத்து கிடக்கின்றார், அவர் ஊத்தைகளுக்கும் குப்பைகளுக்கும் படுத்து கிடக்கின்றாராம். அவருக்கு ஒரு பெட்ஷீட் கூட கொடுக்கவில்லையாம், அவருக்கு ஒரு கட்டில் கூட கொடுக்கவில்லையாம். அவர் மீது எலிகள் கரப்பான் பூச்சிகள் எல்லாம் நடனமாடி திரிகின்றது என்ற அடிப்படையிலும் இந்த சுரேஷ் சாலேவை கொல்வதற்கே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை விமல் வீரவம்சவும் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் ஒரு படி மேலே சென்று இந்த உதயகமன் சொல்லியிருக்கின்றார், மிக விரைவிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பிரதமர் ஹருணி அமரசூரியவும் சிறைக்கு செல்ல வேண்டிய காலம் ஏற்பட போகின்றது, அதுவும் மிக நெடுங்காலமாக அவர்கள் சிறையிலே இருக்க போகின்றார்கள் என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏன் எதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய ஆகியோர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்றால், ரணிலிலே கையை வைத்து விட்டார்கள், அவர் எவ்வளவு பெரிய ஆள், அவரிலே கையை வைத்ததுதான் இவர்களுக்கு மிக பெரும் ஆபத்து என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார், முன்னாள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலங்களிலே தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்கு வெளிநாடு சென்று வந்தார். அது இப்போது உத்தியோகபூர்வ பயணம் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதாம். எனவே அது உத்தியோகபூர்வ பயணம் தான், அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது இவருக்கு மாத்திரம் ரகசிய தகவல் வந்திருக்கின்றது போல் இருக்கின்றது. எனவே உத்தியோகபூர்வ பயணம் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே ரணில் விக்ரமசிங்கவை தேவையற்ற முறையிலே குற்றம் சுமத்தி கைது செய்திருந்தார்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மிக விரைவிலே இந்த அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி மற்றும் அனுர மற்றும் ஹருணி ஆகியோர் சிறைக்கு செல்ல வேண்டிய காலம் வரும், அதுவும் ரணிலை விட நீண்ட நாட்கள் அவர்கள் சிறையிலே இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றார். மேலும் இன்னும் ஒரு நகைச்சுவை கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார், ஜனாதிபதி என்றிருந்தாலே அவர்கள் செல்கின்ற பயணம் எல்லாமே உத்தியோகபூர்வ பயணம் தான். உத்தியோகபூர்வ பயணம் உத்தியோகபூர்வம் இல்லாத பயணம் என்று ஜனாதிபதிகளுக்கு வகைப்படுத்த முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்.
அதைத்தான் ஒரு இதொன்றிலே பார்த்திருந்தேன் சமூக வலைத்தளத்திலே. விபச்சார விடுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சென்றிருந்தாலும் அது உத்தியோகபூர்வ பயணமா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்கள், அதாவது அவர் சென்ற பயணம் எல்லாமே உத்தியோகபூர்வ பயணம் தானே ஒழிய அதிலே உத்தியோகபூர்வமான பயணம் என்று பார்க்க முடியாது. எனவே இது ஒரு அரசியல் பழிவாங்கல், இந்த ரணிலுக்கு இந்த அரசாங்கம் செய்த அரசியல் பழிவாங்கல், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரணிலிலே கை வைத்து விட்டீர்கள், நீங்கள் பல வருடங்கள் சிறையிலே இருக்க வேண்டி வரப்போகின்றது என்ற அடிப்படையிலான எச்சரிக்கை பதிவையும் இப்போது அனுர அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கின்றார் உதய கம்மன்வெல். எனவே இது ஒரு தீவிர நிலைப்பாடை அடைந்திருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். குறிப்பாக இப்போதைய காலகட்டத்திலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற நினைவு நாள் வரப்போகின்றது. இது இன்னும், அதாவது இந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கின்ற போது என்ன நடக்கப் போகின்றது, எப்படியான முடிவுகள் வரப்போகின்றது என்று எல்லோருமே, அதாவது குறிப்பாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 6 வருடங்கள் கடந்து விட்டது. எனவே இதற்கு இன்னும் முடிவு கட்டப்படவில்லை, முடிவு காணப்படவில்லை, சரியான குற்றவாளிகள் இனம் காணப்படவில்லை என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்காக அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை ஆவலோடு எதிர்பார்க்கின்ற போதுதான் இந்த நேற்றைய அறிக்கை சமர்ப்பிப்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. சுரேஷ் சாலை விசாரணை சார்ந்து எதிர்வரும் 25ஆம் தேதி இது சார்ந்த முடிவுகள் சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விசாரணை எப்படி அமைய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சுரேஷ் சாலே விடயத்திலே, அதாவது சுரேஷ் சாலே பல உண்மைகளை சொல்லி இருக்கின்றாராம். அந்த உண்மைகள் சார்ந்து இன்னும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. மேலும் பலர் சிக்குவார்கள், கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றும் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற 17ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்சவும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு. அந்த அழைப்பிலே கோட்டாபய ராஜபக்ச வருவாரா வரமாட்டாரா என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.